கொட்டுக்காளி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் பார்த்துட்டோம். மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விடுதலை சூரிய ஒரு நல்ல படமாக அமைஞ்சுது. அடுத்தது கருடன், அதுவும் ஒரு நல்ல படமாக அமைஞ்சுது. விடுதலையும் கருடனும் பார்க்குறப்போ கொடுத்த காசுக்கு நல்ல ஒருத்தான படம். நமக்கும் ரொம்ப ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. சூரியோட நடிப்பு, அந்த கான்ஸ்டபிள் அவரெல்லாம் வந்து சிக்ஸ் பேக் வச்சதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரெண்டு படத்தையும் பார்த்து பாராட்டணும். இது சூரியில் ஒரு நல்ல சூரி மாதிரி ஒரு நடிகர், பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு மனசார நம்ம அந்த படத்துக்கு காசு கொடுத்துட்டு வாழ்த்திட்டு வந்தோம். இப்போ வந்து கொட்டுக்காளி படம் பார்த்துட்டு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை. PS வினோத்ராஜ் இவர் தான் வந்து இந்த படத்தோட இயக்குனர். ஏற்கனவே வந்து கூழாங்கல் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அந்த படம் நிறைய அவார்டெல்லாம் வாங்குச்சின்னு சொன்னாங்க. இப்போது இந்த நிறைய அவார்டு இப்போ எப்படி வாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் போய் அவங்களுக்கு என்னங்க தெரியும், இதெல்லாம் நம்ம டெய்லியும் சந்திக்கிற ஒரு விஷயங்கள். இப்போ வந்து அந்த கூழாங்கல் படத்தில் வந்து ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள, இது எல்லா வில்லேஜ்லேயும் ஒரு அப்பா பையன் இப்படி தான் சண்டை போடுவான். ஒரு மலைவாழ் மக்கள் ஒரு கிட்டத்தட்ட அந்த பஸ்ஸே இருக்காது அந்த ஊர்லலாம், இப்படி தான் நடந்து போவாங்க, இப்படி தான் பேசிட்டு போவாங்க. இது வந்து ஒரு சினிமா ஓகே. அந்த கூழாங்கல் கூட ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரனுக்கு மட்டும் அந்த படம் பிடிச்சதே தவிர மற்ற எந்த ஆடியன்ஸுக்கும் அந்த படம் பிடிக்கல. அந்த படம் சுத்தமாக ஓடவும் இல்லை. அவடெல்லாம் வாங்கி வீட்டில் மாட்டினாலே தவிர ஓகே இவர் ஒரு டைரக்டர், இது சினிமாவை கொஞ்சம் வித்தியாசமாக காமிச்சாருப்பா அப்படின்ற ஒரு பேர் கிடச்சிது வினோத்ராஜ். ஆனால் சரி ஓகே, அந்த படம் ஏதோ ஒரு 4-5 அவார்டு வாங்குச்சு ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே சிவகார்த்திகேயன், ஆஹா சூப்பர் டைரக்டர்ப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர் சிவகார்த்திகேயன் பேனர்லேயே வந்து கொட்டுக்காளி படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதைன்னு ஆரம்பிச்சிங்கன்னா, முதல்ல சூரி பேசுறதே நமக்கு கொஞ்சம் புரியாது. ஆனால் அதுலேயே எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தட்டிடுறாங்க கழுத்தில். அவர் நார்மலாக பேசினவே நமக்கு புரியாது. அதில் வந்து அவர் இந்த கீச்சு குரல் ஏதோ தொண்டை கடிச்சின்னு நினைக்கிறேன், தொண்டையில் ஏதோ கடிச்சிச்சின்னு நினைக்கிறேன், இல்லை தொண்டை பிடிச்சிச்சேன்னு தெரியல. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தடுவாங்க இல்லையா, எடுத்தவுடனே சுண்ணாம்பு தடிடுறாங்க. ஒரு 3 பைக்கு, ஒரு ஆட்டோ, 11 பேர் ஆர்டிஸ்ட்டு. அதில் சூரி அனாபென் தான் நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி. மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு சின்ன சின்ன படங்களில் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் புதுசு. இந்த 11 பேர் 3 பைக்கில் ஒரு ஆட்டோவில் கிளம்புறாங்க. இதில் பார்த்திங்கன்னா சூரிக்கு 2 அக்கா தங்கச்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா, அனாபென் அவங்க வந்து முறை பொண்ணு, அவங்க அப்பா அம்மா, இந்த மாதிரி ஒரு 11 பேர் அந்த சொந்தம் ஒரு ஆட்டோவில் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறது, எஸ்கலேட்டர் கொடுக்கறது, வண்டி கிளம்புறது, போயிட்டே இருக்கும். இங்கே கேமரா இப்போ பாரு, நான் பேச வச்சுட்டேன்ல, இப்போ பேச ஆரம்பிச்சேன்னா வடபழனி போயிட்டு, வடபழனிலேருந்து கோடம்பாக்கம் போய் பாரிஸ் போயிட்டு, பாரிஸ்லேருந்து மறுபடியும் அப்படியே வடபழனி வந்து திருப்பியும் கோடம்பாக்கம் வந்து திருப்பியும் வந்து இந்த வடபழனியில் வந்து நிற்கிறோம் பார்த்தியா. இப்படி தாங்க ஆரம்பிக்குது இந்த படம். ஆட்டோ போகுது, கேமரா வச்சுட்டு இப்படி போகுது. எப்போ வருவாங்க நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு 2 பைக்கு போகும், அப்புறம் ஆட்டோ வரும், பின்னாடி ஒரு பைக்கு, 3 பைக்கு போகும். திருப்பி அந்த பக்கம் ஒரு கேமரா வச்சுருவாங்க, முன்னாடி ஒரு பஸ்ஸு, ஆட்டோ 2 பைக்கு போகும், திருப்பி ஆட்டோ போகும், திருப்பி இவங்க மூஞ்சி பார்ப்பாங்க, பேசுவாங்க. உடனே ஒரு போலீஸ்காரர் நிறுத்துவார். எங்கே போகிறீங்கன்னா, இல்லை எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிச்சு, அதனால சாமியார்கிட்ட போய் பேய் ஓட்ட போகிறோம். இந்த பொண்ணப்பா சரி கிளம்புறாங்க. இப்படி போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தெருவில் வந்து ஒரு ரேடியோ பாடுது. அந்த ரேடியோவில் வந்து ஒரு சாங் போகுது. உடனே அந்த பொண்ணு பாடின உடனே சூரியக்கு எங்கேருந்து கோவம் வருதுன்னு தெரியாது, போட்டு அந்த பொண்ணு மொத்துன்னு மொத்துறாரு. நீ எங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போறியா, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுற, உனக்கு பாட்டு கேட்குதா பாட்டு அப்படின்னு போட்டு மொத்துன்னு மொத்துறாரு. மொத்திட்டு கிரிச்சு மேய்ஞ்சு இன்ட்ரோல் பிளாக். சரி அப்பா சாமி, 1 மணி நேரம் நாங்கள் ஏதோ பொறுத்திருந்து நீ ஆட்டோ ஓட்டுறது, பெட்ரோல் போடுறது, உச்சா போகிறது, அப்புறம் பையனுக்கு கக்கா வர்றது, அப்புறம் கோழி அரிசி சாப்பிட்றது, இடையில மாடு வந்து நின்று மாடை ஓட்டுறது, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் வில்லேஜில் பார்த்து சலிச்சு போன சீன்கள். ஓகேவா, இதை வந்து நீ ஏன்பா காமிச்சிருக்கிற, சரி செகண்ட் ஹாப் ஏதோ சொல்ல போறேன்னு நினச்சிட்டு நாங்களும் அவளோட செகண்ட் ஹாப் போய் உக்காஞ்சா திருப்பி ஆட்டோ கிளம்புது, மாடு ஒதுக்குது, ஆட்டோ போகுது. கரெக்டாக 10 நிமிஷம் முன்னாடி சாமியார்கிட்ட போய் நிற்கிது வண்டி. சரி சாமியார் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, யாரோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து புருஷனை விட்டு ஓடி போச்சு. அந்த புருஷன் பாவம் கூட்டிகிட்டு வந்து கோழி அறுத்து அவர் ஒரு மந்திரம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, வயிற்றுக்குள்ளே எதோ இருக்குது, அதனால தான் உன் பொண்ணு ஓடி போகுதுன்னு சொல்லி வயிற்றை தடவுன்னு தடவுறாரு. ஐயோப்பா, அது ஒரு 10 நிமிஷம் தடவி இருக்கிறாரு. அப்புறம் கழுத்து தடவுறாரு,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பைப்பு வச்சுட்டு வாயிலேருந்து உஃப்னு ஏதோ எடுக்கிறாரு. இதை பார்த்த சூரி, நாளைக்கு நம்ம அக்கா பொண்ணும் நம்மளை கல்யாணம் பண்ணி ஓடி போச்சுன்னா இவர் வயிற்றை தடவை போகிறாருன்னு பயந்து படத்தை அப்படியே முடிச்சு பயப்படுறாரு. படத்தை முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துச்சு. ஆடா கடவுளை, வயிற்றை தடவத்துக்காப்பா சூரி நீ அக்கா பொண்ணு விட்டுட்ட அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது எங்களுக்கு. இதுதான் படத்தோட கதை. இதை சொல்கிறப்ப கூட கொஞ்சம் அழகாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க எடுத்துன்னு போன விதம் இருக்குது பார்த்தியா, ஐயோ கடவுளே முடியல நம்மளால். ஏங்க 1.25 மணி நேரம் நீங்கள் ஆட்டோ போகிறத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு பாருங்கள். ஆட்டோ போகிறது, பெட்ரோல் ஊற்றுறது, அவனுக்கு 2 பேரும் சரக்கு அடிக்க போகிறது. சரக்கு அடிக்க போனோன்னு இப்படி நல்லா இருக்குது. இப்போ சரக்கு அடிக்க போகிறோம், சரக்கு அடித்தா நம்ம எவ்வளோ அழகாக சொல்கிறோம். அப்படி கிடையாது. போவான், பேக் கேமரா போவோம், வாங்குவான், திருப்பி வாங்கிட்டு திருப்பி வருவான், திருப்பி வைப்பான், திருப்பி ஊற்றுவான், திருப்பி குடிப்பான். இதை வழி அப்படியே காமிக்கும். சரி, இதை விட கொடுமை என்ன தெரியுமா, ஒரு பொண்ணுக்கு வந்து டேட்டு, அது என்ன பண்ணோம், பேடு மாற்றணும்னு சொல்லிட்டு அது கூட எதுக்கே கேமரா போகுது, திருப்பி அந்த கேமரா போவோம், திருப்பி அந்த பொண்ணு நிற்கும், திருப்பி இதை பிரிக்கும், திருப்பி இப்படி தூக்குறப்ப டக்குன்னு கேமரா. ஐயோ சாமி, உலக சினிமா வினோத்ராஜ் எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை? இவ்வளோ பொறுமையாக ஒரு மனுஷனை சினிமா வீடு படம் இப்போ கூட பார்த்துருக்கேன்ப்பா, மாஸ்டர் பீஸ் வீடெல்லாம். இன்னைக்கு வரலையும் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா உங்களால்? அதில் எவ்வளோ உயிரோட்டம் இருக்கும். அந்த தாத்தா அந்த வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுவார், எவ்வளோ அலையார் நடப்பார், அதில் எவ்வளோ உயிரோட்டம் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு சின்ன உயிரோட்டம் எதுனா இருக்கா? ஒரு படம் எடுக்கலாம், நம்மளாம் ஹாலிவுட் படம்லாம் நிறைய பார்த்துருக்கோம், இந்த மாதிரி அவார்டு படம்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதில் ஏதோ ஒரு சின்ன உயிரோட்டம் இருக்கும். இதில் ஒரு உயிரோட்டம் இல்லை, ஒரு இளமும் இல்லை. பொட்டுக்காலின்னு எதுக்கு பேர் வச்சிங்கன்னு எங்களுக்கும் தெரியல. எங்களை தேல் கொட்டின மாதிரி இந்த படம் பார்க்குறப்போ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. ஆனால் வந்து உண்மையிலே வந்து இது பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கிச்சு. ஏதோ ஜெர்மனியில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கு, அப்புறம் வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. அது 2 அவார்டு வச்சுக்கிட்டு இந்த படம் ஏதோ உலகத்தர சினிமா ஆஸ்காருக்கு போச்சு அப்படி இப்படின்னு பீட்டிக்கின்னு இந்த மிஸ்கின் ஆடியோ லான்ச்சில் போய் ஐயோ இது ஓடாத படம்னு அவருக்கு நல்லா தெரியும். எப்படிங்க ஓடும்? அவர் எடுத்த படமே ஓட மாட்டேங்குது. அவர் 5 நிமிஷம் கால காமிச்சமே எவனும் பார்க்க மாட்டேன்றான். அதை வந்து அவரே உருப்படாத டைரக்டர்னு ஊருக்கே தெரியும். அவர் வந்து மேடையில் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி ஏமாத்துற பிறகு இந்த படம் அவ்வளோதான், சூரிக்கு அந்த படம், இந்த படம், ஐயோ இந்த படம் மாதிரி நான் பார்க்கல. ஐயோ நான் வேணா சொல்கிறேன், இதுக்கு உண்மையிலே காசு கொடுத்து பார்க்குறவங்களாம் உங்களை வயிறறிஞ்சு திட்டிட்டு போவோம். ஆனால் அதுவும் மீறி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃப்ரீ ஷோன்னு போடுங்க. ஏன்னா அதான் நீங்கள் நாட்டுக்காக சேவை பண்ண தானே எடுத்துருக்கீங்க. இந்த படத்தை டிக்கெட்டே வாங்காமல் ஃப்ரீயாக வந்து பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், ஃப்ரீயாக பார்க்குறவங்களாம் பாதியில் இல்லை அட்லீஸ்ட் 3/4 படத்தில் ஏந்து ஓடலன்னு வச்சிங்களேன், உண்மையிலே சொல்கிற ஓடிடுவானுங்க. ஏன்னா ஃப்ரீயாக போட்டவே எவனும் பார்க்க மாட்டான் இந்த படத்தை. இதில் வேறு நீங்கள் டிக்கெட் கொடுத்து படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி மக்களை இப்படி ஏமாற்ற பார்க்குறீங்களே, இதெல்லாம் கொடுமை இல்லை? என்ன சொல்ல? சரி, நீங்கள் ஒரு அவார்ட் ஃபிலிமே எடுங்க, நீங்கள் ஒரு ஹார்ட் ஃபிலிமே எடுங்க, என்ன சொல்ல வரீங்க? ஐயோ அப்பா சாமி, உச்சக்கட்ட கொடுமை. இதுக்கு மேலே இந்த படத்தை என்னால் பேச முடியல, திட்ட முடியல. அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த படத்துக்கு மியூசிக் வேறு கிடையாது. வினோத்ராஜ் நல்ல படங்கள் எடுக்க. குழந்தைங்கள கூட அந்த அப்பா பையனுக்குள்ள அந்த பாண்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் அந்த பையன் அப்பா மேலே பாசம் வச்சுருப்பான், அப்பா இவ்வளோதான் அடித்தாலும் திட்டினாலும் அப்பா பின்னாடியே போவான். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதோட ஒரு கேவலமான படத்தை, அதுவும் சூரி மார்க்கெட்டு காலி பண்ணிங்களே, ஐயோ பாவம் மனசு. இப்போ தான் 2 படம் பண்ணார், ஏதோ ஆசையாக 2 படத்தை நாங்கள் பாராட்டினோம், அதுக்குள்ளேயே அவருக்கு வச்சுட்டாங்க ஆப்பு. சூரி தயவு செஞ்சு இதுக்கு மேலே நல்ல படங்களை பார்த்து பண்ணுங்கள். இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் காமெடியானவும் ஜெயிக்க முடியாது, ஹீரோவும் ஜெயிக்க முடியாது, அதுக்கப்புறம் வில்லனா தான் உங்களை கூப்பிடுவாங்க, பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.